முக்கிய செய்தி தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே மாயமான +2 மாணவி சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் சதாம் ஹுசைன் வழங்கிய விவரங்களை கேட்கலாம். சதாம் ஹுசைன், விவரங்கள். வணக்கம் திவி. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் காவல் சரகத்திற்குட்பட்ட வெண்டையம்பட்டியில் மாயமான +2 மாணவி கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வெண்டையம்பட்டி வடக்கு ஆதி திராவிடர் தெருவை சேர்ந்தவர் சிவகுமார். இவரது மகள் மகேஸ்வரி. இவருக்கு வயது 17. அப்பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 பயின்று வந்துள்ளார். கடந்த ஜூன் 30ஆம் தேதி இரவு வீட்டில் வழக்கம் போல் தூங்க சென்ற அவர் ஜூலை 1ஆம் தேதி அதிகாலை காணாமல் போனதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் பல்வேறு இடங்களில் தேடியும் மாணவியை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் அவரது தாயார் சீதாலட்சுமி பூதலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் கலைவாணி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையில் பாத்தீங்கன்னா மாணவியின் வீட்டின் அருகே உள்ள கிணற்றில் பெண் ஒருவர் சடலமாக மிதப்பதை கண்ட பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அது மாயமான மாணவி மகேஸ்வரி என்பதை உறுதி செய்து உடலை மீட்டனர். பின்னர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மாணவியின் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரவி.